சித்தர்கள் தங்களுடைய பாடல்கள் ரொம்ப மலிவாக இந்த சமூகத்தில் எல்லாரும் பாடக்கூடியதாக, எல்லாரிடமும் போய் சேர்ந்து விடுவதாக இருந்து விடக்கூடாது என்பதிலையும் ரொம்ப கவனமாக இருந்தார்கள். யாருக்கு பெரிய முயற்சி இருக்கிறதோ, யாருக்கு பெரிய தேடல் இருக்கிறதோ, யாருக்கு தவிப்பு இருக்கிறதோ, யாரிடம் தவம் இருக்கிறதோ அவன் தேடி தெரிஞ்சுக்கிட்டோம். ஒவ்வொரு பாடலும், அவர்கள் பாடிவிட்டு போயிருக்கிற ஒவ்வொரு பாடலும் அத்தனை உள்ளர்த்தம், உள்பொதி உடையது. பாடல்களை வைத்துக் கொண்டு பெரிய பெரிய வியாக்கியானங்கள் எல்லாம் செய்யலாம். நட்ட கல்லை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாற்றியே கிட்ட நின்று முணுமுணென்று முணுமுணுப்பதேதடா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில், சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ. சிவவாக்கியர் பாட்டு. இந்த பாட்டுல என்ன ஒரு சிறப்புன்னு சொன்னா, தமிழுக்கே உண்டான சந்தம், பந்து உருண்டு ஓடுற மாதிரி. ஒரு படியில பந்தை உருட்டி விட்டீங்கன்னா டப் 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 டப்னு போகும் இல்லையா, ஒரே சீரான சப்தம். அது போல சந்தம், மொழியில ரொம்ப ஆற்றல் இருந்தாதான் சந்தம் வசப்படும். சிலருக்கு வெறும் சந்தம் மட்டும் வசப்படும், கருத்து வசப்படவே வசப்படாது. இப்போ ஒரு பிரகஸ்பதி அப்படி இருக்கார். அவர் சொன்னா கோபம் வந்துடும். வெறுமை கடாமுடான்னு போட்டு உருட்டுறது கிடையாது. கடையில வாங்குற பருப்பு நீ ஏண்டா இருக்க கருப்பு, இது பாட்டு கிடையாது. இது பாட்டு கிடையாது. இதுல கருத்து இல்லை, வெறும் சந்தத்துக்கு வந்து பருப்பு கருப்பை சேர்த்தாச்சு, முடிஞ்சு போச்சு, நீ அர்த்தம் பண்ணிக்கோ. கருத்தோடு கூடின பாடல்கள், உள்ளுக்குள்ள அந்த கருத்து சாதாரண கருத்து கிடையாது, அசத்தலான கருத்து, ஆழமான கருத்து. சிவவாக்கியர் சொல்றார், ஒரு பாத்திரத்துல தான் போட்டு கறி எல்லாம் சமைக்கிறோம், அந்த பாத்திரம் தான் நம்ம கறி சாப்பிட்றதுக்கே காரணம். அது இல்லைன்னா அந்த கறியை நம்ம பண்ணவே முடியாது, சமைக்கவே முடியாது. முழுக்க முழுக்க அதுதான் எல்லாவற்றையும் செய்து கொடுத்தது. அப்படி எடுத்து நாக்கில் போடும் பொழுது ஆஹா அமிர்தமா இருக்கு. நாக்கு சுவையை உணர்ந்து கண்கள் அப்படியே பரவசப்படுறது. இது நமக்கு அதை செய்து கொடுத்த அந்த பாத்திரம் இருக்கு இல்லையா, அதுக்கு இது தெரியுமா? சுட்ட சட்டி சட்டுவம், இந்த கறிச்சுவை இருக்கு இல்லையா, அதுக்கு ஏதாவது தெரியுமா? அப்போ சமைக்கிறதுலையோ பாத்திரத்துக்கிட்டேயோ தீக்கிட்டேயோ அந்த உணவு பதார்த்தத்துக்கிட்டேயோ எதுலையும் ஒன்றும் இல்லை. எல்லாம் எங்க தெரியுமா இருக்கு? உணர்கின்ற ஒரு நாக்கு இருக்குல்ல, அதுகிட்ட இருக்கு. இது இல்லைன்னு வச்சுக்கோ, இது எல்லாம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. இப்படி ஒரு கருத்தை சொல்லும் பொழுது நமக்கு வந்து ஒரு பிரமிப்பு தட்டுறது. அடடா, எப்பேற்பட்ட ஒரு பெரிய விஷயம் இது. சும்மா நான் ஒரு உதாரணத்திற்கு சொன்ன ஒரு பாடல். திருமூலர்கிட்ட போனா அடே அப்பா, அவரை போல எத்தனை எத்தனை கொட்டி கொட்டி கொடுத்துட்டு போயிருக்கார். அந்த பாடல்கள் எல்லாம் வரி வரியா வரி வரியா எடுத்து ஆய்வு செய்யலாம். இப்படி அவர்கள் என்ன செய்தார்கள்னாக்கா, எங்களை அத்தனை சுலபத்தில் யாரும் புரிந்து கொண்டு விடக்கூடாது. ரகசியம் ரகசியம் வந்து ஒரு உயரத்துல பத்திரமா இருக்கணும். இன்னொன்று, விதி இருப்பவர்களுக்கு தான் இதெல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் கிடைச்சு கொடுத்தோன்னு சொன்னா நீ வாழ்க்கையை வென்று விடுவாய், கோள்களை வென்று விடுவாய், துன்பத்தை வென்று விடுவாய். துன்பத்தை வெல்வதற்கும் வாழ்க்கையை வெல்வதற்கும் கோள்களை வெல்வதற்கும் பணம் ஒரு பொருட்டே கிடையாது. பணம் தேவையே கிடையாது. திருச்சி மாவட்டத்தில் சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தர், அழகிய சிங்கம் அவர் பேர். அழுக்கு வேஷ்டி, அழுக்கு துண்டு, ஒரு நாள் நாமம் போட்டிருப்பார், ஒரு நாள் பட்டை, ஒரு நாள் ஒண்ணுமே கிடையாது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமா காட்சி தருவார்.
அவர் பாட்டும் ஒரு ஹோட்டலுக்கு போவார். பசிக்கிறது இஷ்டத்துக்கும் சாப்பிடுவார். சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவார். கையில் காலனா கிடையாது. கல்லா கிட்ட வந்து நின்று அவன் அப்படியே ஒரு பார்வை பார்ப்பார். அவர் என்னமோ இவர் பணத்தை கொடுத்துட்டார், மிச்சம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பணத்தை அவர் கொடுப்பார் இவருக்கு. பரவாயில்ல, வேண்டாம், நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டு அப்படியே வெளியில் வருவார். ரயிலில் பயணம் செய்வார். சுற்றி எல்லாரும் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். டிக்கெட் பரிசோதகர் அவர்கிட்ட மட்டும் டிக்கெட்டை கேட்கவே மாட்டார். இதை கவனிச்சுட்டு ஒருத்தர் அவர்கிட்ட கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொன்ன உடனே தான் இவருக்கு ஆமாம்ல கேட்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு டிக்கெட் கேட்பார். கேட்ட உடனே இவரும் அப்போ தான் தேடுவார். தேடிட்டு இப்படி கீழே பார், கீழே விழுந்திருக்கும் அப்படின்னா குனிஞ்சு பார்த்தா ஒரு டிக்கெட் இருக்கும், எடுத்து போயிடுவார். அவரோடு இருந்த ஒரு அன்பர் அவர் கூடயே இருந்தார். அந்த அன்பர் வீட்டை விட்டு ஓடி போயிட்டார். ஒரே சண்டை, வாழ்க்கை மேல வெறுப்பு. எத்தனை பசங்க இன்னைக்கு வீட்டை விட்டு ஓடி வந்து இந்த சென்னையில் சுற்றி கொண்டு இருக்கிறார்கள். சினிமாவில் பெரிய ஆளாக வரணும், டைரக்டராக வரணும், நடிகனாக வரணும், இப்படி ஒரு இலக்கை வைத்து கொண்டு வந்து அது கிடைக்கும் வரை கிடைத்த வேலையை பார்த்து கொண்டு பிளாட்ஃபாரத்தில் தூங்கிண்டு, பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்துட்டு, ஹோட்டலில் சர்வராக இருந்துட்டு எத்தனை பேர். அதுபோல ஒருத்தர் அவர் இந்த அழகிய சிங்கம் கிட்ட சிக்கினார். இந்த அழகிய சிங்கம் என் கூட கொஞ்ச நாள் இரு, நீ நினச்சிட்டு இருக்க கடுமையாக உழைச்சி பாடுபட்டு சம்பாதிச்சு முன்னுக்கு வரணும் அப்படின்னு ஒரு புண்ணாக்கும் கிடையாது. எல்லாம் பண்ணிட்டு கடைசீட்டில் எதையும் எடுத்துன்னு போக போகிறதில்லை. அந்த உண்மை தெரியும் போது ரொம்ப கொடுமையாக இருக்கும். அந்த உண்மை தெரிந்த நிலையில் பலர் பேச முடியாது, பேச்சு போயிடும். ஒரு சில மணி நேரங்களில் உயிரும் போக போகிறதுன்னு அவர்களுக்கு தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. அந்த நிலையில் அவர்களுக்குள்ள ஒரு ஓட்டம் ஓடுமா. எதையெல்லாம் நான் பெருசாக நினச்சிட்டு ஓடினேன், எதையெல்லாம் நான் வாங்கி குவிச்சேன், என்ன பண்ணினேன், இப்போ அடுத்து நான் என்ன ஆவேன்னே தெரியலையே. இப்போ என் மூச்சு நின்று போயிடுதுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் என்னோட அந்த கட்டம் இருக்கு இல்லையா, இப்போ இந்த அரங்கத்தில் கரண்ட் போயிடுதுன்னு சொன்னால் குப்புன்னு கண்ணங்கரையில் இருட்டு வந்து அடையும், அவ்வளோதான் தெரியும். அந்த மாதிரி ஒருவேளை இறப்புக்கு பிறகு குப்புன்னு இருட்டு வந்துருமோ, இல்லை எல்லாரும் சொல்கிற மாதிரி ஆகாசத்தில் ஒரு லோகம் புகை புகையாக இருக்கும், இந்த சினிமாவில் காட்டுற மாதிரி. இப்படி எப்படியெல்லாம் நான் கற்பனை பண்ணிக்கிறது. ஆனால் ஒரு நிதர்சனம் என்ன தெரியுமா, ஏத்தையும் எடுத்துன்னு போக போகிறதில்லை. இந்த பாசம், இந்த பந்தம், இந்த ஆசை, இது எல்லாமே வாழும் பொழுது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கிறதுக்கு, சாப்பிடும்போது சீக்கிரமாக சாப்பிட்றதுக்காக ஊறுகாய் வச்சுக்கிறோம்ல, அவ்வளோதான், ஊறுகாய் தான் இது. இதை போய் ஒரு மெயின் ஃபுட்டுன்னு நினச்சிண்டு ரொம்ப அழகா ஒரு கதை. ஒரு ஞானி, அந்த ஞானியை ஒரு குடும்பஸ்தன் சந்திக்கிறான். அவர் இதே விஷயத்தை சொல்றார். அவர் சொல்றார், சாமி நீங்கள் வாழ்க்கையில் தோத்து போனவர். நான் என்ன நினைக்கிறேன்னா, வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு வந்து திராணி இல்லை, துப்பு இல்லை, காவி ரொம்ப சௌரியமாக இருக்குது, தோச்சு கூட போட வேண்டாம், அழுக்காச்சுன்னா யாரும் கேட்க மாட்டாங்க, ஷேவ் பண்ணலைன்னா யாரும் கேட்க போகிறதில்ல, நீங்கள் எத்தனைக்கு எத்தனை அப்படியே கிடக்குறீங்களோ அத்தனைக்கு எத்தனை உங்களுக்கு மதிப்பு. நீங்கள் சாக்கடை கிட்ட கிடந்தீங்கன்னா உங்களை சாக்கடை சித்தன்னு விடுவான், சாக்கை சுத்திண்டு சித்திங்கன்னாக்கா சாக்கு சித்தன்னு விடுவான். எப்படி பார்த்தாலும் இந்த சாமியார் போஸ்ட் இருக்கு இல்லையா, இதை போல ஒரு சௌரியமாக ஒன்று இருக்கிறதா எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. என் பெண்டாட்டி பிள்ளைகள், என்னுடைய குடும்பம் என் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கு தெரியுமா, நான் அவங்க மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கேன் தெரியுமா. இவர்களெல்லாம் நான் இல்லைன்னா துடிச்சு போயிடுவாங்க. அதே மாதிரி இவர்கள் இல்லாவிட்டால் நானும் துடித்து போய் விடுவேன் அப்படின்னு உடனே அவர் சொன்னாராம், ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா, நீ துடிக்கிறியா யார் துடிக்கிறா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா அப்படின்னாராம். என்ன பண்ணணும் அப்படின்னு, இந்தா நான் ஒரு மருந்து தரேன், இதை சாப்பிடு, சாப்பிட்ட நிமிஷம் நீ செத்த மாதிரி ஆயிடுவேன், உடம்பு ஜில்லிட்டு போயிடும்.
கிட்டத்தட்ட போயிட்டேன்னு வச்சுக்கோ, ஆனா காது நல்லா கேட்கும்பா. போ நீ புனமா கடை, நான் வீட்டுக்கு வரேன், அப்புறம் பார்க்கலாம் நம்ம டிராமாவை. அடுத்து போனார், சாப்பிட்டார், படுத்தார், போயாச்சு. அம்மா, பிள்ளை, அக்கா, தங்க எல்லாரும் சுத்தி ஒப்பாரி. அம்மா சொல்றா, என்ன முந்திண்டு நீ போயிட்டேடா. மனைவி சொல்றா, நீங்க இல்லாம நான் எப்படி இருப்பேன். இப்படி அவங்கவுங்களுக்குன்னு ஒரு டயலாக் இருக்கு இல்லையா? அந்த டயலாக சொல்லி ஆளாளுக்கு அழறா. இவருக்கு ரொம்ப பெருமிதமா இருக்கு. அப்படியேப்பா என்ன துடிக்கிறாங்க, என் மேல எவ்வளவு பாசம், எவ்வளவு பந்தம். இப்போ இந்த சாமியார் வீட்டுக்குள்ள வரார். அவரை ஒரு கட்டில கிடத்திருக்கா. வந்தவர், சரி என்ன போன உயிர் திரும்புவா போறது அப்படின்றார். நீங்கள்லாம் பெரிய மகாத்மா, கடவுளோட பேசுறவர், நீங்களே இவங்களோட சிஷ்யனா இவர் இருந்தும் இவரை போக விட்டுட்டீங்களே அப்படிங்கிறார். சரிம்மா, நான் அட்லாஸ்ட் ஒரு ட்ரை பண்ணுறேன், ஏதாவது உயிரை மிச்சம் பிடிச்சி ஏதாவது பண்ண வைக்க முடியுமான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எதுக்கு அப்படி நாடியை பிடிச்சி பார்த்துட்டு சொல்கிறார், ஒரே ஒரு நாடி பாக்கி இருக்கு, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இறந்த பிறகும் நம் உடம்புக்குள்ள ஒரு வாயு ஓடிக்கொண்டே இருக்கும், அதுதான் உடம்பை வீங்க வைக்கிற வாயு. காற்று முற்றிலுமாக உடம்பை விட்டு எப்பொழுதும் போவதே கிடையாது. அதனால சாதுரியம் மிக்க உடற்கூறு பற்றி நன்றாக தெரிந்த சித்தர் பெருமக்கள் அந்த ஒரு காற்றை பிடித்து மீதி இருக்கக்கூடிய 9 காற்று தசவாயு உடம்புக்குள்ள இருக்கு. தசவாயுவை இயங்க வைத்து இறந்தவர்களை பிழைக்க வைக்கிறதுங்கிற வித்தையெல்லாம் நிறைய நடந்திருக்கு. அது வேண்டாம், அது ஒரு பெரிய ஏரியா. இங்கே தொட்டு பார்த்துட்டு சொல்கிறார், நல்ல வேளை ஒரு வாயு பாக்கி இருக்கு, ஆனால் எனக்கு இவனோட தலையெழுத்து தெரியும், உற்பத்திக்கு இந்த வீட்டில் ஒரு உயிர் போயாகணும், இவருக்கு பதிலாக யாராவது சாகரேன்னு சொன்னா நான் இவரை எழுப்பிடுறேன். எல்லாரும் அதுவரையிலும் என்ன கண்ணீருங்கிறீங்க, என்ன ஒப்பாரி. ஒரு பெரிய அதிர்ச்சி கலந்த ஒரு மௌனமும். அப்படியே எல்லாரும் ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறா. அப்புறம் முள்ள அம்மா கிட்ட போய், அம்மா நீங்க கொஞ்சம் முந்தி சொன்னீங்களே, எனக்கு முந்தி போயிட்டான்னு, இருக்கிறதுல சீனியர் மோஸ்ட் வாண்டட் நீங்க தான், உங்க பிள்ளைக்காக நீங்க இதை கூட செய்ய மாட்டீங்களா? இல்லை அது என்னன்னா, எனக்கு காசிக்கு போகணும்னு பிரார்த்தனை, அந்த விஸ்வநாதனை சேவிக்காமலே செத்து போயிட்டா என் கட்டை வேகுமோ வேகாதோ, என் பிள்ளையே என்ன சொல்லிட்டு இருக்கான் தெரியுமா, நீ சேவிச்சுட்டு தான் செத்து போவேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னா. படுத்துட்டு இருக்கிறவர் கேட்டுட்டே இருக்கார். அடுத்து ஒய்ஃபு கிட்ட அவ என்ன சொன்னா, அந்த பாருங்க, நான் செத்து இவர் இருந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிண்டு அவ எங்கேயோ போயிட்டா, ஏன் பசங்களுக்கு சித்தி ஒருத்தி எத்தனையோ வித கொடுமை, அதுல சித்தி கொடுமை மாதிரி உண்டா, யமனை விட மோசமானது. அவ சொல்றா, நரகத்துல யமன் வடசட்டியில போட்டு வாட்டுவான் இல்லையா, அதை விட மோசமானது இல்லையா சித்தி கொடுமை. அந்த கொடுமைக்கு என் பிள்ளைகளை நான் ஆளாக்கலாமா அப்படிங்கிறா. இவர் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறார், நான் கல்யாணம் எல்லாம் பண்ணிப்பேன்ற அளவுக்கு உனக்கு ஒரு கற்பனை, ஓ இவ்வளவு பயமா. இப்படி எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு யாரும் ஒத்துக்கலை. அதுக்குள்ள ரைட்டு, அந்த டைம் போயிடுத்து, இனிமேல் இவரை எழுப்பவே முடியாது அப்படின்ன உடனே சரி எடுத்துன்னு போக வேண்டியதான் அப்படின்னும் போது கட்டிலோட சேர்ந்து தூக்குறா. அப்ப கேட்குறா, கட்டில் எதுக்கு, அதோட எதுக்கு தூக்கின்னு போறீங்க அப்படின்னார். இல்லைம்மா, இந்த வீட்டில இருந்து வெளியில கட்டில எடுத்துன்னு போய் அங்கதானே பாடையில கிடத்தி எடுத்துன்னு போனோம், அப்படியே தூக்க முடியாது, போயிட்டு போறது கட்டில் தானே அப்படின்ன உடனே, இல்லை ரொம்ப ஆகி வந்த கட்டில், ரொம்ப வருஷமா இருக்கு, அப்பதான் படுறது, கட்டிலுக்கும் பெறாத உடம்பா போயிட்டேன்னா. அதை விட கொடுமை, அதை எடுத்துக்கொண்டு போகும்பொழுது வாசல் இருக்கு இல்லையா, அது தட்டுறது. இவ்வளவு தூரம் வந்துட்டு கட்டிலோட திரும்ப எடுத்துன்னு போகக்கூடாது, அதனால என்ன பண்ணலாம், வாசல் தட்டுறதே அப்படின்னும் போது, நான் அதுக்கு தான் சொன்னேன் கட்டில வச்சிருங்கோன்னு. உடனே இவர் என்ன சொன்னார், வாசல் நிலைகாலை இடியுங்கள் அப்படின்னார். ஓடி வந்துட்டு, ஐயோ வீட்டு நிலகாலை இடிக்கிறதா என்ன நீங்க, அதெல்லாம் எதையும் இடிக்கப்படாது, இப்ப என்ன வெளியில கொண்டு வரணும் அவ்வளவுதானே, டி ஏந்திரி, நீ காலை பிடி, நான் தலையை பிடிக்கிறேன், பாடி கிட்ட போய் என்ன வேண்டி இருக்குன்னா பாருங்க.
அப்பதான் அவர் சொன்னார், என்னப்பா எல்லாம் கேட்டியா, இப்போ எழுந்திருக்கலாம் நீ அப்படின்னார். எழுந்து உட்கார்ந்தார். யார் என்ன பாடின்னுது? அப்புறம் சொன்னார், நேராக அடுத்து அந்த சாமியாரை தான் பார்த்தார், அந்த சுவாமிகளை தான் பார்த்தார். பார்த்துட்டு கையை கூப்பி, மிகப்பெரிய ஞானம் பெற்றேன், மிகப்பெரிய உயிர் போயிடுத்துன்னு சொன்னால் 10 பைசாக்கு தேராது. ஆடு மாடுகள் கூட மாமிசமாகி உணவாகி உடம்புக்குள்ள திசுவாகி பயன்படுகிறது. மனித உடல் அதற்கு கூட லாயக்கற்றது என்பதை நான் தெரிந்து கொண்டேன். வைக்கிற பற்று, வைக்கிற பாசம் அவ்வளவும் ஒண்ணுமே இல்லை, மாயா. இந்த உண்மை எவ்வளவுதான் தெரிஞ்சாலும், நீங்க இப்ப நான் சொன்னதை கேட்டு எத்தனை தான் சிரித்தாலும், நமக்கு நாளைக்கு இது நடக்கும் பொழுது நாம மாறப்போறதில்லை.